ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு இஃப்தார் ரெசிபி பார்க்க போகிறோம். பட் வித்தியாசமாக தமிழ்நாடு ஸ்டைல் இல்லாமல் ஒரு வித்தியாசமாக கேரளா ஸ்டைல் இஃப்தார் பண்ண போகிறேன். தமிழ்நாடு ஸ்டைல் இஃப்தாருக்கும் கேரளா ஸ்டைல் இஃப்தாருக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் உண்டு. தமிழ்நாடு ஸ்டைல் இஃப்தார்னால் நோன்பு கஞ்சி, வடை, அப்புறம் தயிர் வடை, பப்ஸ் இந்த மாதிரி இருக்கும். பட் கேரளா ஸ்டைல் இஃப்தார் வித்தியாசமாக இருக்கும். அவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டைப்பில் செய்வாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கும் நான் இஃப்தாருக்கு கேரளா ஸ்டைல் பண்ண போகிறேன். ஸோ இது நான் மாம்டாஸ்டிக் சேனல் பார்த்து அவங்க இதுதான் கேரளாவில் இஃப்தார்னாலே இந்த ரெசிபிஸ் எல்லாம் கண்டிப்பாக செய்வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஷம்ஷீரா. ஸோ அதை பார்த்து தான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன் கேரளா ஸ்டைல் இஃப்தார். ஸோ நான் பத்திரியெல்லாம் செஞ்சதே இல்லை. இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் பத்திரி ட்ரை பண்ண போகிறேன். ஸோ எப்படி வருதுன்னு தெரியல, பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் டீட்டெயில்ஸ் தெரியும். இது வரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ரியா சமையல். ஃபர்ஸ்ட் சிக்கன் கறி பண்ணிக்கலாம். ஸோ சிக்கன் கறி பண்ணுறதுக்காக மிக்ஸி ஜாரில் ஒரு 7-8 பல் பூண்டு, 4 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, இது எல்லாத்தையும் ஜஸ்ட் சும்மா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணியெல்லாம் ஊற்றாமல் அப்படி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அரைச்சாச்சு. குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். 2 பெரிய வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயத்தை நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அரைச்சி வச்ச அந்த பூண்டு, இஞ்சி, அப்புறமா பச்சை மிளகாய் விழுத சேர்த்துக்கலாம். வதக்கிக்கலாம். நல்லா பச்சை வாசனை போக வதக்கிக்கலாம். 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கிறேன். அந்த சிக்கனையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம், இஞ்சி, பூண்டோட நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம் சிக்கனை. 2 ஸ்பூன் தனியா பவுடர், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கரம் மசாலா பவுடர் 1/2 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/4 டீஸ்பூன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்துக்கலாம். சிக்கன் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பு. ஸோ எல்லாத்தையும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். 2 விசில் வரைக்கும் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். சிக்கன் வேகிறதுக்குள்ளே நாம் தேங்காயை வறுத்துக்கலாம். இன்னொரு கடாய் வச்சுருக்கேன். ஒரு டீஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுக்கலாம், சும்மா கொஞ்சமாக. 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, தேங்காய் 1/2 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். கொஞ்சம் சின்ன சைஸ் தேங்காய் தான். தேங்காய் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். 2 விசில் வந்துடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தேங்காய் நல்லா வறுபட்டுருச்சு. ஸோ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுறலாம். தேங்காய் கூட கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். குக்கரை ஓப்பன் பண்ணி இந்த அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுது இது கூட சேர்த்துடலாம். தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா எந்த அளவுக்கு குருமா கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்தளவுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம். இதை மறுபடியும் ஸ்டவ்வில் வச்சு நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு தேங்காயெல்லாம் பச்சை வாசனை போய் கொதிக்க விடலாம். சிக்கன் கறி நல்லா கொதிச்சிடுச்சு. ஸோ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்ததாக பத்திரி பண்ணிக்கலாம். பத்திரி பண்ணுறதுக்கு நான் இந்த டம்ளரில் 2 டம்ளர் போல் அரிசி மாவு, பத்திரி மாவு எடுத்துருக்கிறேன். அதனால் இதில் 2.25 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இருந்தாலும் ஒரு மாவு ஒரு மாதிரி இருக்கும். எதுக்கும் உங்கள் மாவை நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. 2.25 டம்ளர் விட்டாச்சு. 2 டம்ளர் பத்திரி மாவு, தேவையான அளவு உப்பு. நான் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விடுறேன், அது மாவு பிசையும் போது கையில் ஒட்டாமல் வர்றதுக்காக. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ அரிசி மாவு சேர்த்துக்கலாம். நல்லா தண்ணியோடு சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். கிளறதுக்கு பத்தில், அதனால் வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். நல்லா கிளறிக்கலாம்.
கொஞ்சம் ஆறட்டும், அப்புறமா நல்லா பிசையணும். மூடி வச்சிடலாம் ஒரு 5 நிமிஷத்துக்கு. இது நல்லா மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ அந்த இடத்த நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சுக்கலாம், மொத்தமாக சேர்த்து பிசைய முடியாது. கொஞ்சம் கையில் கொஞ்சமாக தண்ணி தொட்டுக்கிட்டோம்னா அந்த சூடு வந்து கொஞ்சம் நமக்கு கம்மியாக தெரியும், அதுக்காகத்தான் தண்ணி. ஒரு 10 நிமிஷத்துக்கு இந்த மாவை பிசையணும். அப்போ தான் வந்து நமக்கு ரொட்டி வந்து பத்திரி ரொட்டி திரட்டுறக்கு வரும். ஜஸ்ட்டு சும்மா மட்டும் மாவு பிசைஞ்சு வச்சிட்டோம்னா அந்த ரொட்டி மாதிரி நமக்கு திரட்டுறக்கு வராது, உடஞ்சி போயிடும் திரட்டும் போது. ஸோ அதனால் நல்லா ஒரு இந்த சூடு போகிற வரைக்கும் நல்லா பிசையணும். பரோட்டா மாவு எப்படி பரோட்டா சாஃப்டாக பிசையணுமோ அந்த மாதிரி பிசையணும். மாவு இப்போது ரெடி ஆகிடுச்சு. ஸோ அந்த இடத்த நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். பத்திரி மாவை திரட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஜென்டிலாக தான் திரட்டணும், ஸ்பீடாக திரட்டக்கூடாது. சப்பாத்தி மாவோட திரட்டக்கூடாது, உடஞ்சிடும். ஸோ எல்லா மாவையும் திரட்டி வச்சாச்சு. தோசைக்கல்லை வச்சுருக்கிறேன், நல்லா காஞ்சிடுச்சு. 2 பக்கமும் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஏற்கனவே ஒரு பாதி குக்கிங் ஆகிடுச்சு. நம்ம தண்ணியில் போட்டு வச்சோம் இல்லையா, அப்போவே பாதி குக்கிங் வெந்துடுச்சு. ஸோ மீதி மட்டும் வெந்தால் போதும். வெந்துருச்சு, எடுத்துடலாம். இந்த மாதிரி எல்லா பத்திரியும் சுட்டு எடுத்துக்கலாம். தறி கஞ்சி பண்ணுறதுக்காக பால் காய வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி 2 டம்ளர் போல் செய்கிறேன், அதுக்கு 2 டம்ளர் பால். ரெண்டு டம்ளர் பாலுக்கு 2 ஸ்பூன் ரவை. நல்லா பாலோட ரவை சேர்ந்து நல்லா வேகணும். 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு. இறக்கி வச்சுட்டு தாளிச்சுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 4 சின்ன வெங்காயம், இந்த வெங்காயத்தை நெய்யில் சேர்த்துக்கலாம். நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் வெங்காயத்தை வதக்கிக்கலாம். முந்திரி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தாளிச்சதை இப்போ இந்த ரவையோடு சேர்த்துக்கலாம். தறிக்கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. ட்ரிங்க்குக்கு வந்து இன்றைக்கி லெமன் பஞ்ச் பார்க்க போகிறோம். அதாவது வெயிலுக்கும் தாகத்துக்கும் நல்லா ரெஃப்ரெஷிங் தரக்கூடிய ஒரு லெமன் ட்ரிங்க் பார்க்கலாம். ஸோ ஒரு பாட்டில் ஒன்று எடுத்துருக்குறேன். இப்போ இந்த பாட்டிலில் ஒரு எலுமிச்சையுடைய ஜூஸ் எடுத்துருக்குறேன், அந்த ஜூஸை சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை எடுத்துருக்குறேன், இந்த சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். சின்னதாக ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இன்னும் நல்லா உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னும் கூட பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அப்புறமா சப்ஜா சீட்ஸு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறமா ஐஸ் வாட்டர் ஒரு 2 டம்ளர் போல் ஐஸ் வாட்டர் ஊற்றுறேன். இது கூட உங்களுக்கு ஐஸ் க்யூப்ஸ் வேணும்னா ஐஸ் க்யூப்ஸ் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஐஸ் வாட்டர் எடுத்துருக்கனால ஐஸ் க்யூப்ஸ் சேர்த்துக்கல. இப்போ இதை நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா ஒரு 1 நிமிஷத்துக்கு புளிக்கலாம். டேஸ்டியான லைம் பஞ்சும் ரெடி. இன்றைக்கி கேரளா ஸ்டைல் இஃப்தார், பத்திரி, சிக்கன் கறி, தறிக்கஞ்சி அண்ட் லெமன் பஞ்ச் ரெடி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.